தற்போது முதலமைச்சர் விஜய் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவரது வாகனம் இல்லத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. வெளியே இருப்பவர்களை நோக்கி கையசைத்தவாறு வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த விஜய் மரியாதை நிமித்தமாக அவருக்கு பூங்கொத்து கொடுத்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்துக் கொண்டிருக்க அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சால்வை அணிவித்ததை தொடர்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து உரையாற்றி வருகிறார். முன்னதாக அவருக்கு சால்வை அணிவித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதனை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாசலுக்கு சென்று ஆற தழுவி விஜயை வரவேற்ற உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் விஜய் வருகை தருவதை முன்னிட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் விஜயை வாசலுக்கே சென்று ஆற தழுவி உள்ளே அழைத்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக உரையாற்றி வருகிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தவேக வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து நேற்று அவர் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக சொல்லப்பட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவை நிறைவடைந்ததை அடுத்ததாக அவர் வாகனத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதாக புறப்பட்டு சென்று தற்போது அவரை சந்தித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்றதை தொடர்ந்து மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த சந்திப்பு என்பது ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. தனது தந்தையின் வீட்டிற்கு வருகை தந்த
முதலமைச்சர் விஜயை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கே சென்று ஆற தழுவி வரவேற்றதை தொடர்ந்து உள்ளே அழைத்துச் சென்றார். உள்ளே வந்த அவருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பின்னர் தற்போது அங்கிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பு நிறைவடைந்ததை பிறகு தற்போது அங்கிருந்து முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். வாசலுக்கு வந்து ஆற தழுவி வரவேற்றது போலவே வாசலுக்கு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினும் அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பிறகு அவரது இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய விஜய் அங்கிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக மூத்த தலைவர்களை சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். அதன்படி நேற்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணியை சந்தித்ததை தொடர்ந்து தற்போது ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்திருக்கிறார். தற்போது அவர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் விஜய் திமுக தலைவரை சந்தித்தது குறித்தும் அதனைத் தொடர்ந்து தற்போது அவரது அடுத்த பயணம் எங்கு என்பது குறித்தும் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் நேரடியாக சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதை விஜய் வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையும் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரடியாகவே சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் விஜய்க்கு சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் புத்தகத்தை வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சில நிமிடங்கள் அவருடன் பேசியிருக்கிறார். தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் இதற்கு பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் திருமாவளவன் மற்றும் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். இந்த நிலையாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தன்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்த நிலையில் அவரை கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டு திமுக தலைவர் அவரை வரவேற்றிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு மலர் கொத்து கொடுத்து அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். அவரும் சால்வை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிகவும் நாகரீகமான ஒரு அரசியலாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்த நிலையில் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வைகோ, திருமாவளவன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் சந்திக்க இருக்கிறார். நந்தினி, தற்போது முதலமைச்சர் விஜய்
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது அடுத்த கட்ட பயணம் அதுதானா? எப்போது சந்திப்பு நடைபெற இருக்கிறது? நிச்சயமாக அடுத்த கட்டமாக சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். தற்போது அதற்காகவே ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக வைகோவை சந்திக்கக்கூடிய பயணம் தான் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம்தான் விசிக தலைவர் திருமாவளவன், அதே போன்று பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை நாளை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைய சந்திப்பை பொறுத்தவரையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடனான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆழ்வார்பேட்டையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நேரடியாக அண்ணா நகர் செல்ல இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரடியாக சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றடைகிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.